எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோன்னா கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி ஒரு ஜேசான் ஆப்ஜெக்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறோம். சில இடங்களில் என்ன தேவைப்படும் அப்படின்னா அந்த ஜேசான் ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸை ஒன்று அல்லது 2-3 வேல்யூ மட்டும் எடுத்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இந்த டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்குது. இதை எக்ஸுன்ற வேரியபிளுக்கும் ஒய்ன்ற வேரியபிளுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10ங்கிறது எக்ஸுக்கு போய் ஸ்டோர் ஆகிடும், 20ங்கிறது ஒய்க்கு போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இது வந்து லிஸ்ட்டு வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அரே டீஸ்ட்ரக்சரிங். இதில் ரெஸ்ட் ஆஃப், அதாவது நம்ம இதுக்கு முன்னால் ஸ்ப்ரெட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்ப்ரெட்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 10ங்கிறது எக்ஸுக்கு போகுது, 20ங்கிறது ஒய்க்கு போகுது, மீதி இருக்கிற எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற வேரியபிளுக்கு போகுது. ரெஸ்ட் ஆஃப்னு தான் பேர் கொடுக்கணுமா, என்ன வேணாலும் கொடுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட்டிங் நேம் தான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது இங்கே போகணும், ஒய்ங்கிறது இங்கே போகணும், ஒய் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறது இங்கே வரணும். அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் டீஸ்ட்ரக்சர். நார்மலாக அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ரைட் சைடில் என்ன இருக்கோ அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வேரியபிளில் கொண்டு போய் போடுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை நம்மளுடைய ஆப்ஜெக்டில் இருந்து கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் ஒரே டைமில். அதுதான் டீஸ்ட்ரக்சரிங். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது, 10ங்கிறது எக்ஸுக்கு போய் ஸ்டோர் ஆகுது, ஒய் 20ங்கிறது இந்த ஒய்க்கு வந்து ஸ்டோர் ஆகும், மீதி இருக்கிற எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ரைட். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ReactJSல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நம்ம ரியல் டைமில் நம்ம உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ தியரிட்டிக்கலாக தெரிஞ்சிக்கிறதுக்கு docs.sss.co.inக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.